நிகழ்தகவு. முன்னாள் கால்பந்து வீரர் வீட்டின் தோட்டத்தில் நள்ளிரவில் கேட்ட பயங்கர சத்தம். வயிற்றில் இருந்து ரத்தம் கொட்டிய நிலையில் இறந்து கிடந்த ஊழியர், சடலத்தின் அருகே கிடந்த செல்போன், காருக்குள் சத்தமின்றி தூங்கிக் கொண்டிருந்த டிரைவர், அலேக்காக பிடித்த காவல்துறை. கொலைக்கான பகீர் பின்னணி என்ன? இரவு நேரம். இறந்து போன முன்னாள் இந்திய ஃபுட்பால் அணி கேப்டன் பிரதீப் குமார் பானர்ஜி வீட்டு கார்டன்ல இருந்து பயங்கர அலறல் சத்தம் கேட்டிருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவங்க யாரோட அலறல் சத்தம்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டு வேலைக்காரரான கோபிநாத் முகிரி வயிறு கிழிக்கப்பட்டு கொடூரமான முறையில இறந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்ததும் நடுநடுங்கி போனவங்க போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கோபிநாத் முகிரியோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அங்க இருந்த பிரதீப் குமார் பானர்ஜியோட இளைய மகள் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. கோபிநாத் முகிரி கத்தியால குத்துனது யாரு, செக்யூரிட்டிஸை தாண்டி உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சது யாரா இருக்கும்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த சமயத்துல கார்டன்ல 2-3 மது பாட்டில்களும் ஒரு செல்போனும் இருந்ததை பார்த்த காவலர்கள் அதை கைப்பற்றி இருக்காங்க. இந்த செல்போன் யாருதுன்னு விசாரிக்க அது எங்க வீட்டு டிரைவர் பருண் கோஷோட செல்போன் மாதிரி தெரியுது சார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸோட சந்தேக பார்வை மொத்தமும் பருண் கோஷ் மேல திரும்பியிருக்கு. அடுத்து காருக்குள்ள தூங்கிட்டு இருந்த பருண் கோஷ் கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க போலீஸ். கோபிநாத்தோட அலறல் சத்தம் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த எல்லாருக்கும் கேட்டிருக்கு. உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். கார் ஓட்டின டயர்ட்ல தூங்கிட்டேன் சார், அதனால எனக்கு எதுவும் கேட்கலன்னு சொன்ன பருண் கோஷ் கோபிநாத்துக்கு என்னாச்சு சார், யார் இப்படி பண்ணதுன்னு பதட்டத்தோட கேட்டிருக்காங்க. பருண் கோஷ் பேச்சுல உண்மை இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் உங்க மொபைல் எங்கன்னு கேட்டிருக்காங்க. காருக்குள்ளதான் சார் என் மொபைல் இருக்கு, நீங்க என்னமோ நான் தான் கோபிநாத்தை கொலை பண்ண மாதிரி பேசுறீங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி போலீஸ் கிட்ட பருண் கோஷ் எகிரி இருக்கான். அதுக்கப்புறம் கார்டன்ல இருந்து கைப்பற்றின மொபைலை போலீஸ் அவங்க கிட்ட காட்டியிருக்காங்க. காருக்குள்ள இருந்த மொபைல் கார்டனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டதோட அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. போலீஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறின பருண் கோஷ் தான் இந்த கொலையை பண்ணதா தன்னோட வாயாலேயே சொல்லியிருக்கான். இதுக்கு மேல இங்க வச்சு விசாரணை பண்ணா சரி வராதுன்னு நினைச்ச போலீஸ் பருண் கோஷ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. கொல்கத்தா சால்ட் லேக் பகுதியில் இருக்கிற பிரதீப் குமாரோட இளைய மகள் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல தன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்த பணத்தை காணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தடயவியல் நிபுணர்களை வர வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க. அதே நேரம் வீட்டு வேலைக்காரங்களை அழைச்சு செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போலீஸ். அப்போ கோபிநாத் தான் மேடமோட காசை திருடிட்டான்னு டிரைவர் பருண் கோஷ் சொல்லியிருக்கான். அதுக்கு கோபிநாத் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. பருண் கோஷ் கோபிநாத் மேல குற்றச்சாட்டினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததால கோபிநாத்தை போலீஸ் விடுவிச்சிட்டாங்க. அடுத்து வேலைக்காரர்கள் எல்லாரும் அவரவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு வீட்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் தூங்க போயிருக்காங்க. ஆனா கோபிநாத்தும் பருண் கோஷும் மட்டும் தூங்க போகாம ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நான் தான் பணத்தை திருடுனேன்னு நீ எப்படி சொல்வன்னு கேட்டு பருண் கோஷ் கிட்ட சண்டை போட்டு அவர் அடிச்சிருக்காரு கோபிநாத். என்னையவே அடிக்கிறியான்னு ஆத்திரமடைஞ்ச பருண் கோஷ் கையில இருந்த மது பாட்டில 2ஆ உடைச்சு கோபிநாத்தோட வயிற்றுலயே குத்திருக்கான். அதுல நில குலைஞ்சு போனவர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி காட்டிக்கணும்னு நினைச்ச பருண் கோஷ் நைஸா காருக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். விசாரணையில உண்மை எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் பருண் கோஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த கொலையில வேற யாருக்காவது சம்பந்தம் இருக்கான்னு போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.